ஹே கைஸ் இனி நம்ம எம்ராய்டு அப்படிங்கிற கேமோடைய கேம் ப்ளே தான் கைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் கேட்ட போக்கி கிஃப்ட்ஸில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா அப்படின்னா, ஸோ ஒருத்தர் இல்லை 2 பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. யார் யார் அப்படின்னா யுவி போக்கி கேமர் அண்ட் தென் அஸ்வின் அப்படிங்கிறவர் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு போக்கி கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் என்ன கேட்டிருக்கேன்னு வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ரஸ்போர்ட் சிட்டிக்கு தான் வந்து போகணும். ஸோ போன பாட்டில் வந்து ஏதோ ஒரு நினப்பில் பார்த்திங்கன்னா நம்ம டியூஃபோர்ட் டவுனுக்கு வந்து வந்திருப்போம். ஸோ சில பல விஷயத்தெல்லாம் நான் வந்து முடிக்காமலே வந்து வந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து ரஸ்போர்ட் சிட்டிக்கு தான் வந்து போகணும். ஸோ அதை வந்து நான் வந்து கட் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடியோ லென்த் காரணமாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேடா அப்படிங்கிற அந்த போக்கிமானை இந்த இடத்துல தான் வந்து கேட்ச் வந்து பண்ணேன் ரஸ்போர்ட் சிட்டியில். ஸோ ஒரு டனலுக்குள்ளே கூட வந்து போயிருப்போம். ஸோ அங்கே தான் வந்து கேட்ச் வந்து பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் ஏரியா மாதிரி இருந்திருக்கும். ஸோ அங்கே வந்து பிடிச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கட்டர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் பேசுங்க. ஸோ அங்கே பேசுனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில் பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்எம் தருவார். ஸோ ஹெச்எம் வேணானா கட் அப்படிங்கிற அந்த ஹெச்எம் தான். ஸோ நீங்கள் ஜிம் லீடரை டிஃபீட் பண்ணதுக்கப்புறமே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து வாங்கிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து நான் போகிற மாதிரி வந்து போங்க. ஸோ அங்கே ஒரு போகி பால் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் பார்க்கலாம் என்ன கிடச்சிக்கிதுன்னு. ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து போகலாம். ஓகே கைஸ் நம்மளுக்கு சூப்பர் போர்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஐட்டம் தான் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜிம் பேட்டில் வந்து பண்ண போகிறோம். அண்ட் தென் செகண்ட் ஜிம் பேட்ச் வந்து வாங்க வந்து போகிறோம். ஸோ கலெக்ட் பண்ண போகிறோம்னு வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கட் அப்படிங்கிற அந்த ஹெச்எம் வந்து நின்கடா அப்படிங்கிற அந்த போக்கிமான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நஸ்லாக் ரூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த போக்கிமான் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூட்டில் நீங்கள் வந்து அந்த பார்ட்டியில் தான் வந்து வச்சுக்கூடாது. ஸோ ஹெச்எம் ஸ்லேவாக வந்து பயன் வந்து படுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல கட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸக்யூரசி வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெடல் பகுட்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சில பல கட் யூஸ் பண்ணுற ஏரியாஸ் வந்து இருக்கும். நீங்கள் கட் யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களால் நிறைய ஐட்டம்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். அண்ட் அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரிப்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ வைல்ட் போக்கிமான் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த லேடிக்கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா மிராக்கிள் சீட் அப்படிங்கிற அந்த சீட் தான் வந்து தருவாங்க. ஸோ இந்த என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு போக்கிமானுக்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அதோடய கிராஸ்டிக் மூவ்ஸ் வந்து பவர் அப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரேட் பால் வந்து கிடச்சிருக்கு கைஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடச்ச அந்த மிராக்கிள் சீடை பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூமிஷ் அப்படிங்கிற அந்த போக்கிமானுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ மஷ்ரூமுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இன்கேடா பிடிச்சதுக்கான மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா அதை நான் ஹெச்எம் ஸ்லேவாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ பார்ட்டிலலாம் வந்து வச்சுக்க போகிறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அட்டாக் வந்து கிடச்சிருக்கு கைஸ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணியிருப்போம் ரஸ்போர்ட் சிட்டியில். ஸோ மறந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா இருக்கேன். ஸோ கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு அவசரத்தில் பார்த்திங்கன்னா பெடல் பகுட்ஸ்க்கு போகிறேன், அப்புறம் மறந்துடுறேன். அண்ட் இனிமேல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஸ்மூத்தாக வந்து போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரிப்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன மறந்துட்டேன் அப்படின்னா ஸோ சில பல ட்ரைனர்ஸ்லாமே இருந்திருப்பாங்க. ஸோ தேர்ட் பார்ட்லேருந்து பார்த்துருப்போம்ல. ஸோ நான் வந்து கட் வாங்கினதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பேட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நான் வந்து பண்ணவே மறந்துருப்பேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பேட்டில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் வந்து இங்கே இருக்க எல்லா ட்ரைனர்ஸையும் வந்து பேட்டில் பண்ணி டிஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்பவே அதிகமான EXP பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ மறக்காமல் வந்து பேட்டில் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து 2v பேட்டில்ஸ் தான். அண்ட் இங்கே வந்து ஆரஞ்ச் பெரிஸ் வந்து இருக்குது. ஸோ எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏத்தர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ஆரஞ்ச் பெரிஸ் கிடையாது கை. ஸோ செஸ்டோ பெரிஸ். ஸோ இது 30 HP வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணும். ஸோ அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஆரஞ்ச் பெரி அப்படின்னு வந்து சொல்லலாம் செஸ்டோ பெரியை. ஸோ இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக வந்து போகலாம் ரஸ்போர்ட் சிட்டிக்கு. ஸோ ரஸ்போர்ட் சிட்டிலேருந்து பெடல் பகுட்ஸ்க்கு போயிட்டு பெடல் பெக் சிட்டிக்கு போயிட்டு அண்ட் தென் நம்ம வந்து டியூஃபோர்ட் டவுனுக்கு வந்து போகணும். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா பெடல் பெக் சிட்டியில் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தாத்தாவோட வீடு வந்து இருக்கும்ல. ஸோ அவர்கிட்ட நீங்கள் வந்து பேசணும். ஸோ பேசலாம். ஸோ அந்த பீகோ அப்படிங்கிற அந்த போக்கிமான் வந்து டார்ச்சர் வந்து பண்ணிகிட்ருக்கு. இந்த தாத்தாவை பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து ஸ்டாப் வந்து பண்ணியாச்சு கைஸ். அண்ட் நம்ம இப்போ டியூஃபோர்ட் டவுனுக்கு தான் வந்து போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன பாட்டில் மிஸ்டர் ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெட்டர் பார்த்திங்கன்னா தந்திருப்பார். ஸோ அந்த லெட்டரை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீவன் அப்படிங்கிற இந்த ரீஜனோட சாம்பியன் கிட்ட தான் பார்த்திங்கன்னா ஒப்படைக்கணும். அண்ட் இந்த கேமில் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பியனாக இருக்க மாட்டார். ஸோ மற்ற ரூபியன்ஸ் அஃபேரில் பார்த்திங்கன்னா ஸ்டீவன் தான் அந்த சாம்பியனாக வந்து இருப்பார். அவர் வந்திங்கன்னா ஒரு ரிசர்ச்சராக பார்த்திங்கன்னா இந்த எமரால்ட் கேமில் வந்து இருப்பார். ஸோ இப்போ நான் வந்து நின்கேடா வந்திங்கன்னா பிசியில் வந்து போட்டுறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து தேவையில்லை. இப்போ நம்ம ஜிம்பால் தாங்கீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி NPC ட்ரெயினர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஃபீட் வந்து பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த ஜிம்மில் இருக்க எல்லா ட்ரெயினர்ஸையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாவே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜிம் லீடர் கூடயே அந்த பேட்டில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ராலி. ஸோ செகண்ட் ஜிம் லீடர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபைட்டிங் டைப் ஜிம் லீடர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபைட்டிங் டைப் போக்கிமான்ஸ் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ இவரை நீங்கள் தோக்கடிக்கிறதுக்கு சைக்கிக் அல்லது ஃப்ளைங் டைப் போக்கிமான்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் போக்கிமான்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டிஃபீட் பண்ணுற கட்டத்துக்கு வந்து போய்ட்டோம். நான் வந்து சூப்பர் பொஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹெச்பியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. ஸோ நம்மளது அப்படியே காப்பி அடிக்கிறாரு, காப்பி கேட் மாதிரி. ஸோ சூப்பர் பொஷன் யூஸ் பண்ணுறாரு. இப்போ நான் மடியை தான் வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் கன் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் வந்திருக்கு. ஸோ அது பல்க் அப் யூஸ் பண்ணுது. ஸோ அதனால பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கும் டிஃபென்ஸ் வந்து ரைஸ் அப் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கன் யூஸ் பண்ணி டிஃபீட் வந்து பண்ணியாச்சு கைஸ். அவருடைய செகண்ட் போக்கிமான் பார்த்திங்கன்னா மெடிடேட் தான். ஸோ வாட்டர் கன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அந்தளவு எஃபெக்டிவாக வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபோக்கஸ் பஞ்ச் வந்து யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுது. ஸோ ஃபோக்கஸ் பஞ்ச் யூஸ் பண்ணால் ஒரே அடியில் பார்த்திங்கன்னா நம்ம போக்கிமான் வந்து ஃபெயிண்ட் ஆயிரும். அண்ட் சூப்பர் பொசிஷன் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஃபோக்கஸ் பஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 டர்ன் மூவ் தான். ஸோ 2 டர்ன்ஸ் வந்து எடுக்கும். ஸோ செகண்ட் டர்னில் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டர்னில் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நீங்கள் அட்டாக் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதால் பார்த்திங்கன்னா மூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபோக்கஸ் பஞ்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் வந்து இருக்கும். நம்ம வந்து மெடிடேட் வந்து டிஃபீட் வந்து பண்ணிட்டோம். அண்ட் தென் அவருடைய ஃபைனல் போக்கிமான் அண்ட் ஸ்டார் போக்கிமான் பார்த்திங்கன்னா மாக்குயிட்டா. ஓகே, நம்ம அதை டிஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு போனப்போ பார்த்திங்கன்னா செஸ்டோபெரி வந்து யூஸ் பண்ணிடுச்சு. ஓகே, மறுபடியும் மட் ஷாட் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வைட்டல் ட்ரோ வந்து யூஸ் பண்ணுது. ஓகே, மட் ஷாட். ஓகே, மட் ஷாட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஷாட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து டிஃபீட் வந்து பண்ணிடுச்சு. ஸோ 3 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை டிஃபீட் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து நக்கல் பேட்ச் வந்து வாங்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளால் ஃப்ளாஷுங்கிற அந்த ஹெச்எம் வந்து வெளியில் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் TM8 பல்கப் வந்து தந்திருக்காரு ரிவார்டாக. அண்ட் இந்த வீடியோடைய போக்கிக்யூஸ் என்ன அப்படின்னா பர்பஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஹெச்எம் ஃப்ளாஷ். ஃப்ளாஷ் அப்படிங்கிற ஹெச்எம்மோடைய பர்பஸ் அண்ட் யூஸ் என்ன? ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து போக்கிமான் சென்டருக்கு போய் ஹீல் பண்ணி இந்த பார்ட் வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட எந்த போக்கிமானாலையும் பல்க் அப் அப்படிங்கிற அந்த மூவ் வந்து லேர்ன் வந்து பண்ண முடியல. ஸோ அது ரொம்பவே வருத்தமாக தான் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து டீல் வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ சேவ் வந்து பண்ணிக்கிறேங்க. ஸோ சேவ் பண்ணியாச்சு. தென் பை.